மற்றவர்களை விட நம் வாழ்வியல் முறை சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆசையும் எல்லாருடைய முயற்சியும் கூட. அன்புக்குரியவர்களே, காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த செய்தியை இந்த நாளில், இந்த தவக்காலத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். ஏதாவது ஒரு விதத்தில் சமரசம் வர வேண்டும். அது இந்த சமரசம் எப்படி வரும்? அது விட்டு கொடுத்தலில் தான் வரும். இதுதான் சிறந்த வாழ்வியல் நெறி என்று சொல்கிறார்கள். இன்றைய கால சூழல்லையே ஏதாவது ஒரு சிக்கல் தீர்க்க முடியாத இருக்குதுன்னா அதை எப்படியாவது தீர்க்கறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். அதுக்கு என்ன, இதுதான் சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லுகிற இந்த விட்டு கொடுக்கும் மனநிலை, இது ஒரு சிறந்த வாழ்வியல் நெறிமுறை என்று தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யாதே அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் வேறு இன்றைய நெறிமுறை, வாழ்வியல் நெறிமுறை சற்று வித்தியாசமாக ஆக்கிக்கொள்ள என்று நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். கொஞ்சம் சமரசம் செய்து கொள்வது நல்லது தான். சில நேரங்களில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருத்தர் சொன்னார், எல்லாம் ஏமாத்துறவங்களாக இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, இதில் நம்ம என்னத்தை விட்டு கொடுக்கறது அப்படின்னு. அதுக்கு பதில் ஒருத்தர் சொன்னார் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இருந்துட்டு போட்டுங்க, அவங்க அவ்வளோ விவரமாகவே இருந்துட்டு போட்டுமே, எவ்வளோ நாளைக்கு வாழ்ந்துட போகிறாங்க, அதனால் நம்ம விட்டு கொடுப்பதினால் நாம் எந்த விதத்திலும் குறைந்து போவதில்லை என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, தீர்க்கப்படாத தகராறுகள் ஒன்று இருக்கிறதா? தீராத தகராறுகள் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள், கிடையவே கிடையாது. ஆனால் விட்டு கொடுத்தால் எல்லா பிணக்குகளும் தீர்ந்துவிடும். பிளவுகளோடு வாழ்ந்தால் வழிபாடு கூட அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்று தான் ஆண்டவர் நற்செய்தியிலே நமக்கு எடுத்து காட்டுகிறார். யாரோ ஒருத்தர் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறதுக்கு ஏன் நாம் நம்முடைய சிக்கல்களை தீர்த்து கொண்டு சமரசம் செய்து கொண்டால் அதில் என்ன குறை வந்துட போகுது? அதனால தான் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 21வது வசனம், தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை நீங்கள் வெல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்வார். அதனால் சில விஷயங்களை நம் வாழ்வியல் நெறிமுறைகளை சரிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழி சமரசம் செய்து விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று நமக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார்.